Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw envelope tool வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒன்னு டைப் பண்ணிக்கிறேன். நான் graphics ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். graphics ன்னு டைப் பண்ணியாச்சா? இத பெருசா வச்சிட்டு இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இப்போ இந்த எஃபெக்ட்ல போனீங்கன்னா இங்க வந்து envelope இருக்கா control plus F7 அனுப்பலாம். நான் envelope கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோட இந்த ஆப்ஷன் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணனும்னா இந்த கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த create form இருக்குல pen drop மாதிரி இருக்குல அதை எடுத்துட்டு வந்துட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே இந்த கிராபிக்ஸ்க்கு மேலே வந்துருச்சா? இப்போ வந்தோனே நம்ம இங்க வந்துட்டு அப்ளைன் கொடுத்துருங்க. அப்ளைன் கொடுத்துட்டா நம்ம அந்த சர்க்கிளுக்கு நமக்கு வந்து ஹாரிசான்டல் இருக்கு. இப்போ ஒரிஜினல் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஒரிஜினலுக்கு மாறிக்கும். இப்போ புட்டின் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தா புட்டின் மாறும். இப்போ வெர்டிகல்னு கொடுத்தோம் அப்ளை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வெர்டிகல் வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே என்னென்ன ஆப்ஷன் இப்போ ஹாரிசான்டல்னா ஹாரிசான்டலில் இருக்கும். நம்மளுக்கு வெர்டிகலில் வச்சுக்கிறோம். இப்போ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த சர்க்கிளுக்கு ஏற்றது மாதிரி நமக்கு இப்போ இதை வந்து இந்த நம்ம சர்க்கிளில் வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறதுனா இப்போ இந்த சர்க்கிளுக்கு ரெட் கலர் கொடுத்துறோன்னு வைங்க. வச்சுட்டு இதை வந்து அரேஞ்ச் ஆர்டர் டு ஃப்ரண்ட். இப்போ இதுக்கு ஒரு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறோம். டிசைன் வச்சுக்கிட்டாலும் அதுக்கேற்ற அந்த மாதிரி அது மாறிக்கும். இப்போ இந்த சர்க்கிளையே வந்துட்டு இப்போ இதுக்கு பிளாக் கொடுக்குறேன். இப்போ இந்த சர்க்கிளை பாருங்கள். அதே மாதிரியே இப்போ இந்த சர்க்கிளை ஷேப் டூல் வச்சு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் டு கர்வ்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை நான் இப்படி மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு இப்போ இந்த கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பென் ட்ராப் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கொடுத்தோன்னா அந்த ஷேஃப்க்கு ஏற்ற மாதிரியே மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்றது மாதிரி மாறிடும். இந்த மாதிரி எந்த ஷேப் டூலுக்கு வேணாலும் அது வந்து மாறிக்கும். வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். பெருசாக்கிக்கிட்டு இப்போ இதுக்கு நோ கலர் கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு நான் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்காச்சு. இதை கரெக்டாக டிவைட் பண்ணி நமக்கு வேண்ட மாதிரி வச்சுப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குல்ல ட்ரிம்னு கொடுத்துருங்க. ட்ரிம்னு கொடுத்துட்டு இந்த லைன் எல்லாத்தையுமே நம்ம டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணியாச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கர்வ் அப்பார்ட்ஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இது எல்லாமே நம்மளுக்கு தனித்தனியாக வருது பாருங்கள். இப்போ அதிலே வச்சுருவோம். இப்போ நான் வந்துட்டு இங்கே முன்னாடியே டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். அதே மாதிரி இந்த பென் கிரியேட் ஃபார்ம் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மோடியில் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சா? இப்போ அப்ளைன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரியே இப்போ அடுத்து இந்த டூ யூஸ்ன்னு இருக்குல்ல அதையும் அதே மாதிரி பென் ட்ராப் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணி அதுக்கேற்றது மாதிரி வந்துச்சா? இதுக்கும் அதே மாதிரி அப்ளைன்னு கொடுத்துருங்க. இந்த ஹவ் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வச்சுருவோம். அதே மாதிரி இந்த டூ யூஸ்ன்னு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இப்போ அதே மாதிரி இந்த envelope இருக்கா அதுக்கும் அதே மாதிரி பென் ட்ராப் எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்ளை. இதுக்கு ஹாரிசான்டல் எடுத்துட்டு அப்ளை. அந்த ஹாரிசான்டலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிசைனுக்கு ஏற்றது மாதிரி வச்சுட்டு அப்ளை. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை பென் ட்ராப் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்ளை. இப்போ இதுக்கு வந்து வெர்டிகல் கொடுத்தாச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே அந்தந்த பாக்ஸுக்கு ஏற்றது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். லைக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து கண்ட்ரோல் டின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை சைடில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம அவுட்லைன் வந்து வேணாம் ஏன்னா டிலீட் பண்ணிடுவோம். இதை டிலீட்டுன்னு கொடுத்தாச்சா? இப்போ இது இருக்குல்ல இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண இது வந்து அன்குரூப் இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு வெல்டுன்னு கொடுத்துருங்க.
கொடுத்தோன்னா நமக்கு இப்படி கிடச்சிருக்கா. இதை அப்படியே ட்ராப் ஷேடோ கொடுங்க. ரைட் சைடு கொடுங்க. ரைட் சைடு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மிடில்னு கொடுத்துருங்க. மிடில்னு கொடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ணோன்னா இது ரெண்டு ரைட் கிளிக் பண்ணால் பிரேக் ட்ராப் ஷேடோ குரூப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ இந்த பாட்டில் தனியாக வந்துடும். இதை மட்டும் டிலீட் பண்ணிவிட்டு இந்த ஷேடோ இருக்குல்ல இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நம்மளுக்கு இது வந்து பாட்டிலில் இப்படி எழுதுனது மாதிரி இருக்கும்.